Hi friends, this is Jamil. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுவாரஸ்யமான ஸ்டோரி என்னன்னா The Sins of the Mother. இதை எழுதினது யாருன்னா ஜமீல் அகமது. பலுகிஸ்தான் நாட்டோட சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஜமீல் அகமது அங்க இருந்த ட்ரைபல் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை கலாச்சாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. The Sins of the Mother அவரோட The Wanderer's Falcon என்கிற புக்ல இருந்து எடுத்த கதை. இந்த கதையில ட்ரைபல் மக்கள் கிட்ட இருந்த கடுமையான பாரம்பரிய விதிமுறைகளை மண்மனத்தோட அகமது சொல்லியிருக்காரு. வாங்க கதைக்குள்ள போலாம். ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகள் மீட் பண்ற பார்டர்ல ஒரு ஆர்மி அவுட் போஸ்ட் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 40 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த அவுட் போஸ்ட்டை சுத்தி பல மைல்களுக்கு எந்த வாழ்வாதாரமோ விவசாயமோ மக்கள் நடமாட்டமோ கிடையாது. பாலைவனமான இந்த பகுதியில உள்ள ஒரே இயற்கை காரணி அங்க இருந்த டேட்ஸ் மரங்க தான். இப்படிப்பட்ட வறட்சியான இந்த பகுதியில இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா 120 நாட்கள் அடிக்கிற புயல் காற்று. விண்டர் சீசன் ஃபுல்லும் நீடிக்கிற இந்த காற்று அங்க இருக்கிற சோல்ஜர்ஸை மன ரீதியாக பாதிச்சுது. அதனால இந்த போஸ்ட்ல யாரையும் 2 வருடங்களுக்கு வேலைக்கு வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் இது மாதிரி புயல் வந்துட்டு போக ஆர்மி சோல்ஜர்ஸ் ரிலாக்ஸ் பண்ண ட்ரெண்டை விட்டு வெளியே வர ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் ஒட்டகத்தோட வாராங்க. அந்த ஆண் கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்கு. தங்களோட பயணத்தினால மிகவும் சோர்வடைந்திருந்த அவங்க ஆர்மி அவுட் போஸ்டுக்கு வந்து தண்ணி கேட்கறாங்க. ஆர்மிக்காரனும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறாங்க. வேற ஏதாவது உதவி உங்களுக்கு வேணுமான்னு ஆர்மி சுபேதார் கேட்க அவங்களோட உண்மையான கதையை அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரு குல் பிபி. இவங்க ஷியாபத் என்கிற ட்ரைபல் இன தலைவரோட பொண்ணு. அவங்க கூட வந்தவர் ஒரு ஒட்டக மீட்பர், குல் பிபியோட காதலனும் கூட. ஏற்கனவே வேறொருவருக்கு கல்யாணமான குல் பிபி அவர்கிட்ட தப்பிச்சு அவ காதலனோட சேர்ந்து 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டு அங்க வந்ததாக சொல்றாங்க. மேலும் அவங்களால ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவங்கள அகதிகளாக வைக்க கேட்கறாங்க. ஆனா சுபேதார் அதற்கு உடன்படல. ஏன்னா ட்ரைபல் மக்களோட விதிகளுக்கு குறுக்காக ஆர்மி இருக்கக்கூடாது. ஆனா குல் பிபியோட நிலைமையை பார்த்த அவ காதலன் அவங்க கிட்ட தங்குறதுக்கு ஒரு இடத்தை கேட்கிறாரு. அதுக்கு சம்மதிக்கிற சுபேதார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் கட்டின ஒரு குவார்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. மேலும் உங்களுக்கு விருப்பமான நாட்கள் இங்க தங்குங்கன்னு சொல்றாரு. முதல் கொஞ்ச நாட்கள் ஷியாபத் ட்ரைபல் மக்களுக்கு பயந்து அவங்க வெளியே வரவே இல்லை. கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதும் குல் பிபியோட காதலன் அவன் ஒட்டகத்தை மேய்க்க கொண்டு போறான். மேலும் ஒட்டகத்துல ஆர்மி ட்ரூப்புக்கு தண்ணியும் கொண்டு வரான். கொஞ்ச நாட்கள் போக குல் பிபியும் பயம் இல்லாம வெளியே வர தொடங்குறா. தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரதுனால சோல்ஜர்ஸ் அவருக்கு காசு கொடுக்கறாங்க. முதல்ல மறுக்கிறாரு. அவங்க வற்புறுத்த அதை வாங்குறாரு. இப்படி இயல்பா போயிட்டு இருந்த அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வருது. தோர்பாஸ் என்கிற பையனை பெத்தெடுக்கிறாங்க. அந்த பையனோட பிறப்பு அந்த மொத்த ஆர்மி சோல்ஜர்ஸுக்கும் அவங்க குடும்ப எண்ணத்தை வர செஞ்சது. தோர்பாஸ் சின்ன சின்ன கேம்களை அவனே கண்டுபிடிச்சு விளையாடி நேரத்தை போக்கிட்டு இருந்தான். நாட்கள் இப்படி போக ஆரம்பிச்சது. பழைய சோல்ஜர்ஸ் போய் புது சோல்ஜர்ஸ் வந்தாங்க. 6வது சுபேதார் வரும்போதுதான் அவங்க பையனுக்கு 5 வயசானதை அவங்க உணர்றாங்க. ஒவ்வொரு முறை சோல்ஜர்ஸ் அவங்க டேர்ம் முடிஞ்சு அவுட் போஸ்ட்டை விட்டு போகும்போது இந்த தம்பதிக்கு பயன்படுறது மாதிரி யூட்டென்சில்ஸ், பிளாங்கெட்ஸ் மற்றும் வேற திங்ஸ்களையும் விட்டுட்டு போவாங்க. தோர்பாஸ் ஈவினிங் ஆனதும் அம்மா மடியில படுத்து தூங்குவான். இப்படி வறட்சியான இடத்துலயும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்த அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆபத்து வருது. ஒரு விண்டர் மாசம் காலமா அவங்க வீட்டோட ஃப்ரெண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் ஒட்டகத்துல வாராரு. ஆர்மி ஆபீசர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இவங்க பக்கம் பார்க்காமலே அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுபேதார் வாராருங்க. இங்க வந்துட்டு போனது ஒரு ஷியாபத். அவர் உங்களை பத்தி கேட்டாரு. இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்கன்னா கேண்டீனுக்கு போய் டிராவலுக்கு ஏத்த சாப்பாடை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிற அவங்க அன்னைக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பையனையும் கூப்பிட்டுட்டு அவுட் போஸ்ட்டை விட்டு போயிடுறாங்க. தங்களோட பாதையை அடிக்கடி மாத்தி டிராவல் பண்ணி யாரும் அவங்கள தொடர்ந்து வராம பாத்துக்கிட்டாங்க. ஆனா டிராவல் பண்ணி 6 நாள் ஆகும் போது குல் பிபியோட கணவரும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஆட்களையும் கூட்டிக்கிட்டு ஒட்டகத்துல அவங்கள துரத்திட்டு வரத பாக்குறாங்க. தப்பிக்க வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் குல் பிபியோட காதலன் அவளை துப்பாக்கியாலே சுடுறான். சாகிறதுக்கு முன்னாடி குழந்தைய ஒன்னும் பண்ண வேண்டான்னு குல் பிபி சொல்றா. குல் பிபிய கொன்னதும் அவனோட ஒட்டகத்தையும் அவன் கொல்றான். அந்த நேரத்துல அவங்கள பின்தொடர்ந்தவங்க அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. தோர்பாஸை பார்த்த குல் பிபியோட அப்பா அது யாரோட குழந்தைன்னு கேட்கிறாரு. தான் குழந்தைய காப்பாத்த அது உங்க மகளோட குழந்தைன்னு மட்டும் சொல்றாரு குல் பிபியோட காதலன். கொஞ்ச நேரத்துல குல் பிபியோட காதலனை கல்லெறிஞ்சு கொலை பண்ணிடுறாங்க. குல் பிபியோட சடலத்தையும் அவ காதலனோட சடலத்தையும் கற்களை போட்டு மூடிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. குல் பிபியோட அப்பா சொல்றாரு இந்த குழந்தைய ஒன்னும் பண்ண வேண்டாம், அது என்னோட ரத்தம் உள்ள குழந்தைன்னு சொல்றாரு. ஆனா குல் பிபியோட கணவர் அதை கொலை பண்ணணும்னு சொல்றாரு.
சொல்றாரு. இந்த நேரத்துல கடுப்பாகிற குல்பிபியோட அப்பா சொல்றாரு, என் பொண்ணு பிறக்கும் போது எந்த பாவமும் பண்ணல, வளரும் போது எந்த பாவமும் பண்ணல. நான் அவளை ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவ கடைசி வரை எந்த பாவமும் பண்ணிருக்க மாட்டான்னு நடுங்கிட்டு இருக்க குல்பிபியோட கணவரோட கைகளை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பாகிற குல்பிபியோட கணவர் அவரை கொலை பண்ணி போட்டுறாரு. அந்த குழந்தைய எதுவும் பண்ணாம அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்க கல்லுகளோட விளையாடின தோர்பாஸ் அவங்க அப்பா அம்மா மேல இருந்த கற்களை எடுக்க முயற்சிக்கிறான். ஆனா அது அவனால முடியல. கடைசியில அவனுக்கு பசி வருது. ஒட்டகத்துல இருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறான். அந்த ஒட்டகம் பக்கத்துல அவன் படுக்கிறான். அங்க புயல் வீச ஆரம்பிக்குது. நம்ம கதையும் முடியுது. இந்த மாதிரி லிட்ரேச்சர் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ். சியர்ஸ்.